கனவா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கட்டும். வதங்கின பிறகு தக்காளி போட்டுக்கலாம். வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டீஸ்பூன் போடுறேன். தக்காளியை போட்டுக்கலாம். வதங்கட்டும். கனவா மீன் சேர்த்துக்கலாம். வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம். கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிறதுக்கு. மூடி வச்சிடுறேன். கனவா தொக்கு ரெடி. நல்லா ரெடியாக வந்துடுச்சு. அப்படியே சாப்பிட வேண்டியது.